அலகு 1 கோட்டைகளும் அரண்மனைகளும். கோட்டைகளும் அரண்மனைகளும். அறிமுகம். தமிழகத்தை மன்னர் பலர் சிறப்பாக ஆட்சி புரிந்துள்ளனர். அவர்களுள் சேர, சோழ, பாண்டியர், பல்லவர், நாயக்கர் முதலியோர் குறிப்பிட்ட தக்கவர்கள் ஆவர். சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் ஆகியோர் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கினர். டச்சு, பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர் போன்ற அயல் நாட்டினரும் நமது நாட்டிற்குள் நுழைந்து கோட்டைகளை கட்டியுள்ளனர். படத்தில் நீங்கள் பார்ப்பது வேலூர் கோட்டையின் ஒரு பகுதி. அந்த கால கட்டடக்கலையின் நினைவு சின்னங்கள், அரண்மனைகள், கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. தற்பொழுது சில அரண்மனைகளும் கோட்டைகளும் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளன. அவை தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்களாக விளங்குகின்றன. வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை ஆகும். தமிழ்நாட்டின் கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக கருதப்படுகிறது. இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் மோட் சூழப்பட்டுள்ளது. இந்த அகழி ஆயிரக்கணக்கான முதலைகளை கொண்டிருந்ததால் படையெடுப்பவர்கள் ரைடர்ஸ் இதனை கடக்க அஞ்சினர். வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட
உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளன. 1799 ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டது. 1806 ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. படத்தில் நீங்கள் பார்ப்பது வேலூர் கோட்டையின் மற்றும் ஒரு பகுதி. நீர் தேங்கிய அகழியின் ஒரு பகுதியுடன் காட்சியளிக்கின்ற ஒரு முகப்பு பகுதியாக இருக்கிறது. வேலூர் கோட்டைக்குள் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில், ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ளன. வேலூர் கோட்டையின் உள்ளே முக்கியமான 5 மஹால்கள் காணப்படுகின்றன. அவை யாவன: ஹைதர் மஹால், திப்பு மஹால், பேகம் மஹால், கண்டி மஹால், பாதுஷா மஹால். நீர் நிறைந்த அகழியின் ஒரு பகுதியுடன் காட்சியளிக்கும் வேலூர் கோட்டையின் மற்றும் ஒரு பகுதி. திண்டுக்கல் கோட்டை தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இது 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது. தற்போது இக்கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம், இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம், இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. படத்தில் நீங்கள் பார்ப்பது திண்டுக்கல் கோட்டையின் அமைப்பு, வெவ்வேறு கோணத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட
முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை ஆகும். புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இக்கோட்டையினுள் மாநில தலைமைச் செயலகம், மாநில தலைமை செயலகம் செயல்படுகிறது. படத்தில் நீங்கள் பார்ப்பது ஆங்கிலேயர்களால் முதலில் இந்தியாவில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டையாகும். இந்த புனித ஜார்ஜ் கோட்டையானது தமிழ்நாடு மாநிலத்தின் தலைமைச் செயலகமாக செயல்பட்டு வருகிறது. திருமயம் கோட்டை அதன் அழகு மற்றும் கட்டடக்கலைக்காக புகழ் பெற்றது. கட்டடக்கலைக்காக புகழ் பெற்றது. இது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது. திருமயம் கோட்டை மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. இது ஊமையின் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. படத்தில் நீங்கள் பார்ப்பது ஊமையின் கோட்டை என்று அழைக்கப்படுகிற திருமயம் கோட்டையாகும். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டை ஆகும். சதுரங்கப்பட்டினம் கோட்டை ஆகும். இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. படத்தில் நீங்கள் பார்ப்பது சதுரங்கப்பட்டினம் கோட்டையாகும். இது டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட கோட்டை. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட கோட்டையாகும். அதாவது வியாபாரத்திற்காக கட்டப்பட்ட கோட்டை. செஞ்சி கோட்டை படத்தில் நீங்கள் பார்ப்பது செஞ்சி கோட்டையின் வெவ்வேறு கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். செஞ்சி கோட்டை தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகளில் ஒன்றாகும். அழகான கோட்டைகளில் ஒன்றாகும். இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் 3 மலை குன்றுகளின் மேலே 3 மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது. 13 கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் 3 மலை குன்றுகளையும் இணைக்கின்றன. இக்கோட்டை 800 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. கோட்டையை சுற்றி 80 அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது. செஞ்சி கோட்டை பல சிறப்பு அமைப்புகளை கொண்டுள்ளது. அவை திருமண மண்டபம்,
கோவில்கள், ஆணைக்குளம், களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம்